ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஜட்டாக்கா டேல்ஸ்லேருந்து த 100th பிரின்ஸ் அப்படிங்கிற ஸ்டோரியோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் தீம்ஸ் பார்த்துடலாம். தீம்ஸ் என்னென்னா ஒபீடியன்ஸ் அண்ட் பர்சீவரன்ஸ். இப்போ இந்த ஸ்டோரியோட சம்மரி பார்க்கலாம். ஒரு கிங் இருக்காரு. அவருக்கு வந்து 100 சன்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அந்த கிங்கோட லாஸ்ட் சன்னான, அதாவது 100th சன்னான பிரின்ஸ் காமினி வந்துட்டு எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ரொம்ப எனர்ஜெட்டிக், பேஷண்ட் அண்ட் கைண்டான ஒரு பர்சன். அங்கே அந்த 100 சன்ஸுக்குமே வந்துட்டு ஒவ்வொரு டீச்சர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. பிரின்ஸ் காமினியோட டீச்சர் வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ரொம்ப வாய்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ட்டான ஒரு பர்சன். அந்த 99 பிரின்ஸோட டீச்சர்ஸை கம்பேர் பண்ணும்போது பிரின்ஸ் காமினி வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு டீச்சர் வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்பவே வந்துட்டு லக்கியஸ்டான ஒரு பர்சன் சொல்லலாம். தோஸ் டேஸ் அங்கே வந்து ஒரு கஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. என்ன அப்படின்னா, இந்த 100 பிரின்ஸுமே வந்துட்டு எஜுகேட் ஆனதுக்கப்புறம் அவங்கள வந்து ஒவ்வொரு ப்ரொவின்ஸ்க்கும் அனுப்பி வைப்பாங்க. ப்ரொவின்ஸ் இன் த சென்ஸ் ஒவ்வொரு மாகாணத்துக்கும் அவங்கள வந்து அனுப்பிச்சி வச்சு அங்கே இருக்கிற பீப்புளோட டெவலப்மெண்ட்டுக்கு இவங்க போய் வந்து ஹெல்ப் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷன் அண்ட் கஸ்டமை வந்து அந்த காலத்தில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ பிரின்ஸ் காமினி போய் அவரோட டீச்சர் கிட்ட கேட்குறாரு, நான் வந்து எந்த ப்ரொவின்ஸை வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரோட டீச்சர் வந்து என்ன ரிப்ளை பண்ணுறாரு அப்படின்னா, நீ எந்த ஒரு ப்ரொவின்ஸையும் சூஸ் பண்ண வேணாம். நீ வந்து சூஸ் பண்ணி போயிட்ட அப்படின்னா உன்னோட ஓன் கண்ட்ரியை யார் பார்த்துக்கிறது, கிங்குக்கு வந்து யார் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவரோட டீச்சர் வந்து காமினி கிட்ட வந்து சொல்கிறாரு. கேட்டுட்டு காமினியும் வந்துட்டு அவரோட அப்பா கிங்கு கிட்ட வந்து சொல்கிறாரு, நான் வந்து எந்த ஒரு ப்ரொவின்ஸையும் சூஸ் பண்ணிக்க போகிறதில்ல, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருந்து இந்த கண்ட்ரியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து பிரின்ஸ் போய் கிங்கு கிட்ட வந்து சொல்கிறாரு. காமினி எகெயின் அவரோட டீச்சரை பார்த்து, நான் வந்து எப்படி பீப்புளுக்கும் கிங்குக்கும் வந்து சர்வ் பண்ண முடியும், ஒரு குட் பர்சனாக நான் அவங்களுக்கு எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி காமினி கேட்கும்போது டீச்சர் வந்து என்ன ரிப்ளை பண்ணுறாரு அப்படின்னா, நீ வந்து எந்த ஒரு ப்ரொவின்ஸையும் சூஸ் பண்ண வேணாம், ஆனால் கிங்கு கிட்ட நீ என்ன கேளு அப்படின்னா, அந்த டேக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த பொசிஷனை வந்து நீ கிங்கு கிட்ட கேட்டு வாங்கிக்கோ. கிங்கு கிட்ட வந்து கேட்டு நீ வாங்கி அந்த பொசிஷனுக்கு நீ வந்து வந்துட்ட அப்படின்னா, நீ வந்து பீப்புளுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப வைஸாக, ஒபீடியண்ட்டாக, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அண்ட் வந்து எது வந்து லாயலோ அதை வந்து தான் நீ ஃபாலோ பண்ணி நடக்கணும் அப்படின்னு சொல்லி டீச்சர் வந்து அந்த காமினி கிட்ட வந்து சொல்கிறாரு. டீச்சர் சொன்னதை கேட்டுட்டு இவனும் காமினியும் போய் கிங்கு கிட்ட வந்து சொல்கிறாரு. கிங்கும் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. கிங்குக்கும் வந்து ரொம்ப வயசாயிருச்சு. அவரும் வந்து இப்போ டெத் பெட்டில் தான் வந்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்க கோர்ட்டியர்ஸ் எல்லாம் வந்துட்டு யார் நெக்ஸ்ட்டு கிங்காக நம்ம வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கிங்கு கிட்ட வந்து அந்த கோர்ட்டியர்ஸ் எல்லாம் கேட்கும்போது கிங் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னோட மக்கள் வந்து யாரை சூஸ் பண்ணுறாங்களோ, என்னோட 100 சன்ஸில் யாரை வந்து சூஸ் பண்ணுறாங்களோ நான் வந்து அதையவே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிங் வந்து சொல்கிறாரு. கிங் வந்து நெக்ஸ்ட் கிங்காக போகிற பொசிஷனுக்கு வந்து பீப்புள் கிட்டேயே அதை வந்து விட்டுட்டார். பீப்புளோட சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிங் வந்து அதை விட்டுட்டாரு. பீப்புள் எல்லாம் இப்போ என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, காமினி தான் அவங்களோட நெக்ஸ்ட் கிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டிசைட் பண்ணுறாங்க. மிச்சம் இருக்க அந்த 99 பிரின்ஸும் இவன் கிங்காக போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரொம்ப ஷாக்காக இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப இது வந்து ஒரு அவமானமான ஒரு விஷயமா வந்துட்டு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா 99 அவனுக்கு வந்து அந்த 100th பிரின்ஸுக்கு வந்துட்டு 99 எல்டர் பிரதர்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது 100th சன்னான இவனை வந்து எப்படி வந்து ஒரு கிங்காக போட முடியும் அப்படின்னு சொல்லி அந்த 99 பிரின்ஸுமே வந்துட்டு ரொம்ப பேடாக வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அந்த 99 பிரின்ஸுமே காமினிக்கு வந்து ஒரு நியூஸ் அனுப்புகிறாங்க. அந்த நியூஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, நாங்கள் வந்து உன்னோட எல்டர் பிரதர்ஸ், அதாவது உனக்கு வந்து 99 எல்டர் பிரதர்ஸ் இருக்காங்க. நாங்கள் தான் வந்து அந்த கிங்டமை வந்து ரூல் பண்ணணும். நீ வந்து அந்த கிங்டமை எங்களுக்கு விட்டு கொடுத்துரு, இல்லைன்னா அந்த கிங்டமை நாங்கள் வந்து இல்லீகலாக எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி அந்த நியூஸில் அவங்க வந்து எழுதியிருக்காங்க. அந்த நியூஸை பார்த்துட்டு காமினி ரொம்ப ஷாக்கிங்காக அவரோட டீச்சர் கிட்ட வந்து போகிறாரு. டீச்சர் கிட்ட போய் அந்த நியூஸை பற்றி சொல்லும்போது டீச்சர் வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வாருக்கு வந்து பண்ணுறேன்னு சொன்னாங்க அப்படின்னா நீ வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணாத. அண்ட் தென் நீ வந்து என்ன சொல்லு அப்படின்னா, கிங்கோட ப்ராஃபிட்டை வந்து பாதி பாதியாக வந்து பிரித்து தரேன்னு சொல்லிடு. ப்ராஃபிட்டை டிவைட் பண்ணிக்கலாம், வாருக்கு வந்து வேணாம் சொல்லிடு அப்படின்னு சொல்லி காமினி கிட்ட டீச்சர் வந்து சொல்கிறாரு.
காமினியும் அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வராரு அவரோட கிங்டமுக்கு. வந்து பார்த்தா, அந்த 99 பிரின்ஸுமே வந்துட்டு அவரோட பேலஸ வந்து சரவுண்ட் பண்ணி நிக்கிறாங்க. அப்ப வந்து காமினி வந்து அவங்களெல்லாம் வந்து கூப்ட்டு சொல்றாரு, "இந்த மாரி நான் வந்து கிங்கோட ப்ராஃபிட்ட வந்து பிரிச்சு தரேன்." அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வந்துட்டு என்ன நெனைக்கிறாங்க அப்படின்னா, 99 பேர் இருக்கோம். அந்த 99க்கும் வந்துட்டு அவங்களோட ப்ராஃபிட்ட வந்து பிரிச்சு பிரிச்சு தரும்போது, எப்படி இருந்தாலுமே ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் தான் வந்து கிடைக்கும். அப்படின்னு சொல்லி அந்த 99 பிரின்ஸுமே வந்துட்டு ஃபீல் பண்றாங்க. அட் தி லாஸ்ட் அந்த 99 பிரின்ஸுமே வந்துட்டு ரியலைஸ் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா ப்ராஃபிட்டை வந்து டிவைட் பண்ணி தரும்போது ஒவ்வொருத்தருக்குமே ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் தான் வந்து வரும். சப்போஸ் ஏதாவது நம்மளுக்கு வந்து ஆப்போனண்ட் கண்ட்ரியிலிருந்து வார் வந்தாலுமே நாம் வந்து அவங்களுக்கு முன்னாடி எப்படி தான் தெரியும் அப்படின்னா ஒரு ஸ்மால் ஸ்மால் வில்லேஜ் மாதிரி தான் வந்துட்டு தெரியும். நம்மளோட ஆர்மி வந்துட்டு ஸ்ட்ரென்த்தாக இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு காமினியவே அதை வந்து அந்த கண்ட்ரியை ரூல் பண்ணுறதுக்கு அந்த 99 பிரின்ஸுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. காமினியும் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு ஃபீல் பண்ணுறாரு. அவங்களோட பிரதர்ஸ் அந்த 99 பிரின்ஸையுமே இன்வைட் பண்ணி ஒரு பார்ட்டி மாதிரி அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. பீஸ் அண்ட் யூனிட்டி ஆஃப் தி கிங்டமை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக அவங்க வந்து அந்த பார்ட்டியை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் தென் அந்த பார்ட்டியெல்லாம் வந்து முடிஞ்சுது. அந்த பார்ட்டியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 99 பிரின்ஸும் வந்துட்டு அவங்களோட ப்ரொவின்ஸுக்கு வந்து திரும்பி வந்து போகிறாங்க. அப்போ வந்து காமினி வந்து அவரோட டீச்சரை வந்து இன்வைட் பண்ணுறாரு பேலஸ்க்கு. பேலஸுக்கு இன்வைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என் கூடயே ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. அண்ட் தென் காமினி அவரோட டீச்சருக்கு கிராட்டிடியூட் காட்டுற ஒரு விதமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா மெனி கிஃப்ட்ஸ் அண்ட் வெல்த்தை வந்து காமினி வந்து அவரோட டீச்சருக்கு வந்து தராரு. காமினியை ஒவ்வொரு டிசிஷனை வந்து எடுக்க வைக்கிறதும் எந்த மாதிரி டிசிஷன் எடுத்தால் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு யார் தான் அப்படின்னா இவரோட டீச்சர் தான். ஸோ அவர் வந்து காமினி வந்து கடைசியாக அவரோட டீச்சருக்கும் வந்துட்டு கிராட்டிடியூடு காட்டிட்டாரு. காமினி தான் கடைசியாக வந்து அந்த கண்ட்ரியை வந்து ரூல் பண்ணிக்கிட்டும் இருக்காரு. ஸோ இதோட மாரல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எ பாய்ஸ் டீச்சர் லீட்ஸ் டு தி ரைட் பாத். எஸ் இட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.